ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற படம் 2018 ஒரு அமெரிக்கன் கிரைம் ட்ராமா த்ரில்லர் படமான ரஸ்ட் க்ரீக். இந்த படத்துடைய கதையை நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்கிறேன். இந்த படத்துடைய ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் வந்து ஜாக்கிங் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ஸ்மெயில் மெசேஜ் ஒன்று வருது. அந்த வாய்ஸ்மெயில் மெசேஜில் இந்த மாதிரி நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு ஜாபுக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதனால் நீங்கள் இந்த டேட்டில் இந்த டைமில் இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ்மெயில் சொல்லுது. உடனே நம்ம ஹீரோயின் சட்டு புட்டுன்னு கிளம்பி அந்த பிளேஸுக்கு போகிறாங்க. அதாவது அந்த இன்டர்வியூ நடக்கிற அந்த பிளேஸுக்கு இவங்க கிளம்பி போகிறாங்க. போகும்போது ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிற ஒரு ஏரியாவில் போய் மாட்டிக்கிறாங்க. அதாவது இவங்க கூகுள் மேப் பார்த்து தான் போகிறாங்க. அந்த கூகுள் மேப் வந்து பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சு விட்டுருது. ஸோ அதனால் இவங்க அந்த ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிற ஒரு ஏரியாவில் போய் இவங்க ஸ்டக் ஆகி மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த ஸ்டக் ஆகி மாட்டிக்கிற அந்த பிளேஸ்லேருந்து இவங்க அந்த இன்டர்வியூ போகிற அந்த லொக்கேஷனுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் நடு ரோட்டில் காரை நிப்பாட்டிட்டு இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ரோட் மேப்பு பார்த்துட்டே இருக்காங்க, இங்கேருந்து எப்படி போகிறது அப்படிங்கிறது. அந்த டைமில் ஒரு மினி ட்ரக் ஒன்று வருது. அந்த மினி ட்ரக்கில் ஒரு 2 பேர் இறங்குறானுங்க. இறங்கி என்னம்மா உனக்கு என்ன ஹெல்ப் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறானுங்க. உடனே அந்த ஹீரோயின் பொண்ணு இந்த மாதிரி நான் வந்து ஒரு பிளேஸுக்கு போனோம், அந்த பிளேஸுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல, கூகுள் மேப் வந்து வச்சு செஞ்சு விட்டுருச்சு, அதனால தான் நான் வந்து ரூட் மேப் வந்து பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து இந்த மினி ட்ரக்கில் வந்து அந்த 2 தடியனுங்க அந்த 2 தடியனுக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த 2 தடியனில் ஒரு தடியன் வந்து இந்த மாதிரி இந்த ரூட்டுக்கு நீங்கள் இப்படி போகணுன்னு சொல்லிட்டு அந்த ரோட் மேப்பை பார்த்து அந்த ஹீரோயின் பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அந்த டைமில் அந்த ஒரு தடியன் என்ன பண்ணுறான்னா இந்த பொண்ணுக்கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறான். அதாவது இந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரி அங்கங்கே டச் பண்ணுறான். உடனே இந்த ஹீரோயின் அம்மா 2 அடியை ஒன்று போட்டுட்டு அந்த தடியனுக்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகி இவங்க அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போன இவங்களை இந்த 2 தடியன்களும் வந்து பின்னாடியே வந்து துரத்திட்டு வராங்க. இப்போது இந்த ஹீரோயின் அம்மா இந்த 2 தடியன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இவங்க போய் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இப்போது இந்த படத்துடைய கதையை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த கதையை கேட்டுட்டு ஏங்க இது ஒரு சிம்பிளான கதை இருக்குது, என்ன அந்த பொண்ணு அந்த 2 தடியங்கிட்டேருந்து எஸ்கேப் ஆனாங்களா இல்லையா, இது தானே கதை, இது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க இந்த கதை, அப்படி என்னங்க இந்த படத்தில் வந்து ஸ்பெஷலு, அப்படி என்ன இவங்க வந்து இன்ட்ரெஸ்டாக காட்டியிருப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்ன தெரியுங்களா, இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே தான். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி எண்டு முடிகிற வரைக்கும் நம்மளை வந்து ஒரு மாதிரி அப்படியே பதட்டமாக வந்து வச்சுருப்பாங்க. சீனுக்கு சீனு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களை வந்து கிரிப்பாக வந்து உட்கார வச்சுருக்கு இந்த படம். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த இந்த படத்தோடைய ஹீரோயின் அம்மா இவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா சாயர். இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் அந்த 2 தடியங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் இவங்க அந்த அவஸ்தைப்படுற அந்த சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நேச்சுரலாக வந்து நம்மளுக்கு வந்து காட்டியிருப்பாங்க. அவ்வளோ செமையாக வந்து இவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். இந்த அம்மாவை துரத்துட்டு இருக்கிற அந்த 2 தடியன் கேரக்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு தடியன் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிண்டலும் நக்கலுமாக வந்து நடிச்சிருப்பார். அது வந்து நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு கேரக்டர் வந்து காமிப்பாங்க. அந்த கேரக்டரு ஒரு வீட்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும், அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே அவர் வந்து வாழ்ந்துட்டுருப்பார். அந்த கேரக்டரோட வீடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டேஞ்சராக தான் இருக்கும். அதாவது அந்த கேரக்டர் வந்து பெருசாக டேஞ்சர் கிடையாது, ஆனால் அவர் பண்ணுற ஒரு சில விஷயங்கள், அந்த வீட்டில் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் டேஞ்சராக இருக்கும். அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் கூட ஒரு சில கான்வர்சேஷன்ஸ்லாம் வந்து பண்ணுவார். அந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார்.
அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சீஃப் போலீஸ் கேரக்டராக ஒருத்தர் வருவார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய சொல்லிட்டோம்னா ஸ்பாய்லர் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து படத்தில் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே எடுத்திருப்பாங்க. அதாவது மரங்கள்லாம் இருக்கும். அந்த மரங்கள்லாம் காஞ்சி போய் கிடக்கும். அந்த காஞ்சி போய் கிடக்கிற அந்த மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்ல, இவங்க வந்து ஒரு ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாப் ஆங்கிள் ஷாட் வந்து இவங்க காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோயின் வந்து அந்த காட்டுக்குள்ளே தப்பிச்சு ஓடுற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஒன்றும் இல்லை, நிறைய சீன் இருக்கும். அதில் ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த படத்துக்கு. அடுத்து இந்த படத்தோடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கு. அதாவது இவங்க பதட்டமாக காட்டுற சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சேரில் உக்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே இன்னும் இறுக்கமாக வந்து புடி அந்த சேரையை உடச்சிடு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பிஜிஎம் வந்து போட்டிருப்பாங்க. அந்த பதட்டமான அந்த ஒரு சீனுக்கெலாம் அந்த பிஜிஎம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்துடைய பிஜிஎம் இந்த படத்துக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அப்புறம் இந்த படத்துடைய எடிட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. சரி, இந்த படத்தில் வந்து மைனஸே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த படத்தில் மைனஸ் இருக்குது. அதாவது எந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து பதட்டமான சீன் இருக்கோ அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் ஸ்லோனஸும் இருக்குது. அதாவது இவங்க கொச்சன்னு அப்படி பேசுவாங்க ஒரு சில இடங்களில். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எதுக்குப்பா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அடுத்து வாங்க ஒரு த்ரில்லர் எலமெண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து படம் பார்க்கும் போது தோணும். ஸோ அது மட்டும்தான் இந்த படத்தில் வந்து மைனஸாக இருக்கே தவிர பெருசாக அந்த அளவுக்கு மைனஸ் இல்லை. அதே மாதிரி இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் வந்து இவங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து புரியலை அப்படின்னா இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து இந்த படம் பார்த்துட்டு இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு ஒரு சில பேர் இருப்பீங்க. பட் இந்த புரியாதவங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். அதாவது சூர்யா நடித்த அயன் படத்தில் நம்ம சூர்யா வந்து பிரபுக்கிட்ட வந்து ஒரு டைலாக் வந்து சொல்லுவார், யாரை நம்புறதுனே தெரியல தாசன்னா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் வந்து இருக்கும். அது வந்து நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், நான் சொன்ன இந்த டைலாக்கோட ஒப்பிட்டு அந்த கிளைமேக்ஸில் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். சரிங்க, இந்த படத்தில் அந்த மாதிரியான சீன்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு சீனுமே கிடையாது. செக்ஷுவாலிட்டி நியூரிட்டி மாதிரியான எந்த ஒரு சீனும் கிடையாது. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து அடிபட்டுரும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து காமிப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் ஒன்றும் இருக்காது. ஸோ அதனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட் படம் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லிட முடியாது. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் சேரை வந்து விரிசல் விடுற அளவுக்கு உங்களை வந்து கிரிப்பாக வந்து உட்கார வைக்கும். அப்படி ஒரு க்ரைம் ட்ராமா த்ரில்லர் படம் தான் இந்த ரஸ்ட் க்ரீக்.